ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 2 மணி. எங்களுடைய இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்து வாராக. இந்த வார்த்தைகள் பல்நூறு மடங்காக அறுவடைக்காக ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்வாராக. விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வீணாக போகாமல் அவை பல்நூறு மடங்காக அறுவடை தர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரின் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் எவ்வளவு நல்லவர், மேன்மையான மகிமையான காரியங்களை எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிறார். அதை பெற்று அதன்படி நடந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையாய், மேன்மையாய், மகிமையாய் நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காய் நன்றி. இன்றைய நாளிலும் நாங்கள் அதை அறிந்து அதை விசுவாசித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். விதைக்கப்படுகிற உம்முடைய வார்த்தை 100ஆய் பலன் தரட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அநேக காரியங்களை தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை அறியாதபடியினால், தெரிந்து கொள்ளாதபடியினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே அல்லாமல் தேவன் எங்களுக்கு தராமல் இல்லை, செய்து முடிக்காமல் இல்லை. எல்லாவற்றையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே இவைகள் எல்லாம் நமக்கு தேவை என்று அறிந்த தேவன் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வேதத்தை படித்து அறிந்து இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், சொந்தமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து பெற்றுக் கொள்வது மாத்திரமே நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப எடுப்போம், வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்ப பிரியமானவர்களை கவனியுங்கள். நாங்கள் எங்களை சூழ இருக்கிற காரியங்களை தேடும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. இந்த பூமி எப்படி இருக்கிறது, என்ன நடக்கிறது, எந்த ராஜா ஆளுகை செய்கிறார், அல்ல எந்த கவர்மெண்ட் ஆளுகை செய்கிறது, என்ன எவ்வளவு பற்றாக்குறைகள் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பார்க்கும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. இங்கேதான் நாங்கள் தவறு விடுகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், உயிர்ப்பிக்கப்பட்டு இருப்பீர்களானால், தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து இருப்பீர்களானால், தேவனோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நாங்கள் வாசிக்கிறோம், அவரோடு கூட நாங்கள் எழுப்பப்பட்ட அவரோடு கூட உட்காரவும் தேவன் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ கவனிங்கள், தேவனோடு கூட நாங்கள் இருக்கிறோம். மாத்திரமல்ல, அந்த இடத்திலே என்றால் தேவ ராஜ்யத்திலே எப்பேற்பட்ட மேன்மையான மகிமையான காரியங்கள் நமக்காக ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டாயிற்று என்பதை நாங்கள் தேடுவோமானால் கண்டடைவோம். ஆமென். இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று நாங்கள் விசுவாசித்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஆமென். கவனியுங்கள், நாங்கள் இலங்கை தேசத்தில் இருந்தோம் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே நாங்கள் விடுதலைக்காக போராடின நிமித்தம் நாங்கள் கைது செய்யப்பட்டு வேதனை துன்பம் அனுபவிக்கிறவர்களாய், ஜெயிலுக்குள் இருக்கிறவர்களாய், அடிமைகளாய், எதுவுமே இல்லாதவர்களாய், பற்றாக்குறை உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கலாம். அப்படி இருக்கிற நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்?
அங்கிருந்து தப்பி இன்னொரு தேசம் யூகே என்று வைத்துக் கொள்வோம், இன்னொரு தேசத்துக்குள்ளே நாங்கள் வந்து விடுகிறோம். அப்ப இன்னொரு தேசத்துக்கு நாங்கள் வந்த பிறகு இந்த இலங்கை தேசத்தினுடைய ஆளுகை அல்லது இலங்கை தேசத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்த பயங்கரங்கள், வறுமைகள், பற்றாக்குறைகள், வேதனைகள், துன்பங்கள், சிறையிருப்பு, இவைகள் எதுவுமே நம்மை தொட முடியாது. நாங்கள் இப்பொழுது இன்னொரு அரசாங்கத்துக்குள், இன்னொரு ஆட்சிக்குள் வந்துவிட்டோம். ஆகவே இந்த ஆட்சி எங்களை அடிமைப்படுத்தவில்லை, வேதனைப்படுத்தவில்லை, துன்பப்படுத்தவில்லை. இந்த புதிய ராஜ்யம் யூகே என்னும் ஒரு புதிய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த யூகே அல்லது கிரேட் பிரிட்டனுக்கு நாங்க வந்த பிறகு பழைய ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, நம்மை தொட முடியாது. நமக்கு மறுபடியும் வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், அடிமைத்தனம், துன்புறுத்தல், இவைகள் எதுவுமே செய்வதற்கு இவை எதுவுமே நம்மை தொட முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் இன்னொரு ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்லது சிட்டிசன்ஷிப் ஆகிவிட்டோம். ஆகவே இந்த ராஜ்யத்திலே இருக்கிற ராஜா தான் நம்மை ஆளுகை செய்கிறாரே ஒழிய பழைய ராஜ்யத்தினுடைய எல்லா விதமான சாபமும் நம்மை தொட முடியாது. அதே போலத்தான் இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம், இப்பொழுதோ ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம். ஒருவர் பாருங்கள், இலங்கையிலே எதுவுமே இல்லாமல் இருந்திருப்பார், வேலை இல்லாமல் இருந்திருப்பார், வேதனையோடு இருந்திருப்பார், துன்பத்தோடு இருந்திருப்பார், எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாமல் இருந்திருப்பார், படிப்பதற்கு காசு இல்லாமல் இருந்திருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாதவராய் இருந்திருப்பார். இப்படியெல்லாம் இருக்கிற ஒருவர் அந்த ராஜ்யத்தை விட்டு யூகே என்னும் ராஜ்யம் அல்லது கிரேட் பிரிட்டன் என்னும் ராஜ்யத்துக்கு வரும்பொழுது இந்த ராஜ்யத்திலே அவருக்கு எல்லாமே இலவசமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருக்கு வீடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, இன்கம் சப்போர்ட் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஹாஸ்பிட்டல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, எல்லா விதமான பெனிஃபிட்டும் அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு எந்த குறைவுமே இல்லை, எல்லா விதமான நிறைவும் அவருக்கு இருக்கிறது. ஒருவேளை இலங்கை தேசத்திலே அவர் பிச்சை கூட எடுத்திருக்கலாம், ஆனால் யூகேக்கு வரும் பொழுது அவர் பிச்சை எடுக்கிறவரா அல்ல. ஏனென்றால் இந்த கவர்மெண்டிலே பிச்சை எடுப்பது அவமானம், இந்த தேசத்துக்கு அவமானம், இந்த ராஜ்யத்துக்கு அவமானம் என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்கிறார்களே அல்லாமல் எவரையும் பிச்சை எடுக்க விடுகிறதில்லை. அவ்வளவு என்னெல்லாம் ஒரு ஒரு இந்த சிட்டிசன், இந்த தேசத்தில் இருக்கிற சிட்டிசன் உள்ளவருக்கு அவைலபிளா இருக்குள்ளோ அத்தனையும் நமக்கும் என்னவா இருக்கிறது, அவைலபிளாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப கவனிங்கள், பழைய வேதனைகள், பழைய துன்பங்கள், பழைய பற்றாக்குறைகள், நோய் வந்தால் எனக்கு என்ன இல்லை அங்கே நான் ஹாஸ்பிட்டல்ல போய் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அப்படி போனா எனக்கு காசு இல்லை. அப்படியான எந்த சூழ்நிலையும் எனக்கு இப்பொழுது இல்லை. நான் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டு இன்னொரு மேன்மையான ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறேன். இங்கே என்னுடைய உழைப்பினாலே, நான் செய்த கடுமையான உழைப்பினால் அல்ல, இப்பதான் நான் இந்த ராஜ்யத்துக்குள்ளேயே காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய நற்குணத்தை அவர்கள் பார்க்கவில்லை, நான் நல்லா நடக்கவும் இல்லை. இலங்கை தேசத்திலே நான் விடுதலை போராளி, ஆகவே நான் அங்கே இருந்தால் செத்து போய் விடுவேன், அவர்கள் என்னை சாகடித்து விடுவார்கள், ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் இந்த தேசத்துக்கு, கிரேட் பிரிட்டன் என்னும் ஒரு தேசத்துக்கு நான் வரும் பொழுது இங்கே என்னை அவர்கள் குற்றப்படுத்தவில்லை, என்னை சிறையிலே போடவில்லை, மாறாக என்னை ஆசீர்வதித்து எனக்கு தேவையான சகலவற்றையும் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை நான் ஒரு ரூம் உள்ள வீட்டிலே இலங்கையிலே வாழ்ந்திருக்கலாம், அல்லது வீடு இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், அல்லது ஒரு வாடகை வீட்டிலே ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் வரும் பொழுது, நான் 5 பிள்ளைகளோடு நான் இங்கே வருகிறேன் என்றால் 5 ரூம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூம் உள்ள வீட்டை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார்கள், அல்லது அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு வாடகை பே பண்ணுகிறார்கள்.
ஏனென்றால் நாங்கள் மேன்மையான இடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மேன்மையான கவர்மெண்ட் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறது. அதே போலத்தான் கவனியுங்கள், நீங்கள் கொலோசியர் 3 அதிகாரம் 1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பீர்களானால், அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று விசுவாசிப்பீர்களானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள இடம், கவனியுங்கள், இடம், பிளேஸ், இடத்தில் உள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்ப இங்கே நமக்கு மேலானவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்ப ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் மேலானவைகள், மேன்மையானவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி நாங்கள் இலங்கையில் இருந்து இங்கு வரும் பொழுது எங்களுக்கு சகலதும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்துச்சோ, நல்ல வீடு, நல்ல ஹாஸ்பிட்டல் வசதி, நல்ல பாதுகாப்பு, நல்ல ஜாப், நல்ல படிப்பு, இவைகள் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்துச்சோ, அதே போல அல்லது அதை விட பல மடங்கு மேன்மையாய் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவர் இருக்கிற இடத்திலே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார். மேன்மையானவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை தேடுங்கள். இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே சுகவீனம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன இல்லை? வேதனை இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பயம் இல்லை. ஆமென். அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. எப்படி இலங்கையிலே பயத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, பற்றாக்குறையோடு, அடிமைத்தனமாய் நாங்கள் ஒருவேளை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் இன்னொரு தேசம், மேன்மையான ஒரு தேசத்துக்கு நாங்கள் வரும் பொழுது அவைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகிறது. அந்த மேன்மையான தேசத்தினுடைய மேன்மைகள், மகிமைகள், ஆசீர்வாதங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆமென். அதே போலத்தான் தேவனுடைய ராஜ்யமும் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஒருவர் இலங்கையில் இருந்து இங்கு வந்து இலங்கை போலவே சிந்தித்துக் கொண்டிருப்பாரானால், ஐயோ எனக்கு வேலை யாருமே தரமாட்டார்கள், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போறாண்டா கூட நான் தான் என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் காசு கட்டணும். வேலை எடுக்கிறேன்டா அதுக்கு எனக்கு பெரிய சர்டிபிகேட்டுகள், அதுகள் இதுகள் என்ன வேணும்? எனக்கு தேவை. அதனால நான் வேலையும் எடுக்க முடியாது. நான் இலங்கை போல நான் நல்லா வாழவும் முடியாது. நல்ல வீடும் எனக்கு கிடைக்காது. வீடுன்னா நான் 1500 2000 நான் வாடகை கட்டணும். அதுக்கு நான் எங்க போவேன்? இப்படியெல்லாம் ஒருவர் இலங்கை மென்டாலிட்டியிலேயே ஜூகேல வந்த பிறகும் இருப்பாரானால் அவர் மேலானவைகளை தேடவில்லை. இந்த தேசத்திலே, இந்த ராஜ்யத்திலே என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறபடியினால் அவைகள் அவரை மேற்கொள்ள முடியாது. அதே போலத்தான் நாங்கள் பழைய ராஜ்யத்தில் இருந்து, அதாவது பிசாசின் ஆளுகையில் இருந்து நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்த பிறகு கூட நாங்கள் எப்படி செயல்படுகிறோம்? பழைய ராஜ்யத்தின் மென்டாலிட்டியிலேயே செயல்படுகிறோம். எங்களுக்கு எதுவும் இல்லை, யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள், ஒன்றும் நடக்காது, மாறாக என்ன வேதனை வரும், துன்பம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும். எப்படி இலங்கை தேசத்தில் இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டதோ அதே போல இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளும். இலங்கை ராணுவ மந்தங்களை கொலை செய்யும், இலங்கை ராணுவ மந்தங்களை சித்திரவதை பண்ணும், இலங்கை ராணுவம் வந்து எங்களை அழிக்கும் என்றெல்லாம் நாங்கள் நினைத்து செயல்பட்டோமோ அதே போலத்தான் இப்பொழுதும் தேவ ராஜ்யத்துக்குள் நாங்கள் வந்த பிறகும் பிசாசு வருவான், சுகவீனத்தை கொண்டு வருவான், வேதனையை கொண்டு வருவான், துன்பத்தை கொண்டு வருவான், அதை கொண்டு வருவான், இதை கொண்டு வருவான், பற்றாக்குறையை கொண்டு வருவான், அடிப்பான், உதைப்பான், இடிப்பான் என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கிறமே அல்லாமல் மேலானவைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் இவைகள் இல்லை. இவைகள் நம்மை தொட முடியாது. இலங்கை ராஜ்யத்தினுடைய ஆளுகை நாம் பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிறகு என்னை தொட முடியாது.
எனக்கு வேதனையை துன்பத்தை கொண்டு வர முடியாது, என்னை சிறையிலே போட முடியாது, என்னை சிறையிலே வைத்து துன்புறுத்த முடியாது. ஏனென்றால் அந்த ராஜ்யத்திலிருந்து நான் விடுதலையாகி மேன்மையான ஒரு ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த மேன்மையான ராஜ்யம் என்னை பாதுகாக்கிறது. பழைய ராஜ்யம் என்னை தொடாதபடிக்கு, பழைய வாழ்க்கை என்னை தொடாதபடிக்கு, பழைய வேதனைகள் துன்பங்கள் என்னை தொடாதபடிக்கு இந்த புதிய ராஜ்யம் என்னை பாதுகாக்கிறது. எனக்கு தேவையான எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிறது, கொடுக்கிறது. ஆனால் அதே மென்டாலிட்டியிலே பழைய ராஜ்யத்தின் சிந்தையிலேயே நான் வந்து புதிய ராஜ்யத்திலும் இருப்பேனானால் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே பயம், அதே வேதனை, அதே துன்பம், அதே பிரச்சனையை தான் நான் பேசிக் கொண்டிருப்பேனே அல்லாமல் புதிய ராஜ்யம் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறவர்களை நான் அறியாமல் தெரியாமல் இருக்கிறபடியினால் பெற்றுக்கொள்ளாதவனாய் பழைய ராஜ்யத்தில் எப்படி வாழ்ந்தேனோ அப்படித்தான் இப்பொழுது புதிய ராஜ்யத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆகவே இயேசு நமக்காக செய்து முடித்த மேலானவைகளை தேடுகிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அறிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். பூமியில் உள்ளவைகளை அல்ல. அப்ப பூமியில் உள்ளவைகளை வைத்து என்ன செய்யக்கூடாது? இப்படித்தான் தேவன் செயல்படுவார் என்று எண்ணக்கூடாது. மேலானவைகளை நாடுங்கள். இன்னொரு விதத்திலே சொன்னால், இலங்கை ராஜ்யத்தின்படிதான் இந்த ராஜ்யத்தில் நடக்கும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. ஏனென்றால் பூமியில் உள்ளவைகளை அல்ல என்றால் பூமி என்கின்ற ராஜ்யத்தின்படி அல்ல, பரலோகம் என்ற ராஜ்யத்தின்படி உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்ப அவருடைய ராஜ்யம் பூமி என்கின்ற ராஜ்யத்தை விட மேன்மையான ஒரு ராஜ்யம். அதுக்குள் நாங்கள் வந்து விட்டோம். ஆகவே அதற்குரிய அந்த ராஜ்யத்தினுடைய பெனிஃபிட், அந்த ராஜ்யத்தினுடைய ப்ராஃபிட், அதைத்தான் நாங்கள் நினைக்க வேண்டுமே அல்லாமல் பூமியோடு நம்மை இணைத்து கொண்டு பிரச்சனை வரும், வேதனை வரும், சுகையினம் வரும், போராட்டங்கள் வரும் என்று நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடாது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியோடு இணைத்து கொள்ள வேண்டாம், மேலானவைகளையே நாடுங்கள். தேவனோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தேவ ராஜ்யத்தோடு கூட உங்களை இணைத்துக் கொள்வீர்களானால் அதனுடைய பெனிஃபிட், அதனுடைய ப்ராஃபிட், அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய ஆசீர்வாதங்கள், அதனுடைய மேன்மைகள், மகிமைகள் உங்களை மேற்கொள்ளும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். நீங்கள் இலங்கை தேசத்திலே இருந்து மரித்தவர்களாய், அந்த தேசத்துக்கும் உங்களுக்கு இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை, மரித்து போனவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். கவனியுங்கள், இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறீர்கள் என்றால் எனிமி நம்மை பார்க்க முடியாது, பிசாசு நமக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆகவே என்னை நேரடியாக பிசாசு தொட முடியாது. எப்பொழுதென்றால் இலங்கையோடு இருக்கிற எல்லா விதமான தொடர்பும் கட் ஆஃப் பண்ணப்பட வேண்டும். என்னுடைய சிந்தைகள், நினைவுகள், இலங்கையை குறித்த எண்ணங்கள், அங்கே இருந்த போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? இல்லாமல் போக வேண்டும். எனக்கு ஒரு பிரதரை தெரியும். அவர் எப்ப பார்த்தாலும் இலங்கை செய்தியை பார்த்து ஐயோ இப்படி நடக்கிறது, ஐயோ அப்படி யூகேல இருந்தும் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தும் அவர் இலங்கை தேசத்துல என்ன நடக்கின்ற செய்தியை பார்த்து எப்ப பார்த்தாலும் அவருக்கு வருத்தம், எப்ப பார்த்தாலும் அவருக்கு வேதனை, எப்ப பார்த்தாலும் அவருக்கு கண்ணீர். அப்ப தேவன் அவரை ஒரு மேன்மையான தேசத்துக்கு கொண்டு வந்த பிறகும் அவர் இலங்கை தேசத்தின் சிந்தையிலேயே வாழ்ந்தபடியினால் அவர் கூடிய சீக்கிரம் மரித்து போனார் சுயனத்தில். இப்படியாக நாங்கள் அநேகர் இருக்கிறோம். இப்பொழுதோ மேன்மையான ஒரு தேசத்தில் இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென்.
தேவனுடைய பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே அதோடு நம்மை இணைக்க வேண்டுமே அல்லாமல் பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் இவைகளோடு நம்மை இணைத்துக் கொள்வோமானால் எப்பொழுதும் நாங்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாய், வேதனைப்படுகிறவர்களாய், துன்பப்படுகிறவர்களாய் இருப்போமே அல்லாமல் தேவனை குறித்தும் அவர் நம்மை மேன்மையான மகிமையான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார் என்பதை குறித்தும் நாங்கள் அறியாதபடியினால், தெரியாதபடியினால் நாங்கள் தேவனை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் எப்பொழுது பார்த்தாலும் கண்ணீர் வடிக்கிறவர்களாய், எப்பொழுது பார்த்தாலும் அழுகிறவர்களாய், எப்பொழுது பார்த்தாலும் புலம்புகிறவர்களாய்த்தான் நாங்கள் இருப்போம். ஆனால் தேவனோ நம்மை மகிமையான ஒரு தேசத்துக்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அவருடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த ராஜ்யம் பரலோகத்தில் இல்லை, அல்லது இந்த ராஜ்யம் பரலோகத்தில் இருந்தது. ஆனால் இயேசுனுடைய ஜெபம் என்ன? வருவதாக, இப்பொழுதே வருவதாக, இப்பொழுதே பூமியையும் அல்லது பூமியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதாக என்று இயேசுவே நமக்கு ஜெபித்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் எங்க பூமிக்குரிய ராஜ்யத்தில் அல்ல, பரலோக ராஜ்யம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. அவரே இயேசுவே சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இப்பொழுதே உங்களை மேற்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுங்கள், இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அங்கே இங்கே எங்கேயோ அல்ல, மரித்த பிறகு எப்போ ஒரு நாள் வருகிறது அல்ல. பரலோக ராஜ்யம் இப்பொழுதே உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பூமிக்குரியவைகளை அல்ல, நாங்கள் பூமிக்குரியவைகளோடு கனெக்ட் பண்ணி கொள்ளுகிறோம். அதனால் தான் பற்றாக்குறையில் இருக்கிறோம். ஏனென்றால் அது இல்லை, இது இல்லை, அந்த குறை இருக்கிறது, இந்த குறை இருக்கிறது என்று குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்குரிய குறைவுகளோடு இணைத்து கொள்ள வேண்டாம். பூமிக்குரிய சிக்னஸோடு இணைத்து கொள்ள வேண்டாம். சுவையினங்களோடு, பற்றாக்குறைகளோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு, பிசாசின் கிரியைகளோடு இணைத்து கொள்ளாமல் மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதை அநேகர் நினைக்கிறார்கள் ஃபியூச்சர்ல நடக்கிற காரியம் என்று. அப்படி அல்ல. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, அப்ப ஜீவனாகிய கிறிஸ்து நமக்குள் இருந்து வெளிப்படும் பொழுது என்றால், நமக்குள் இருந்து செயல்படும் பொழுது நீங்களும் என்றால் நாங்களும், நமக்குள் இருந்து அவர் செயல்பட நாங்கள் அனுமதிக்கும் பொழுது நாங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுகிறோம், மகிமை உள்ளவர்களாய் செயல்படுகிறோம். தேவ மகிமை நம் மூலமாய் வெளிப்படுகிறது, தேவ வல்லமை நம் மூலமாய் வெளிப்படுகிறது. தேவனுடைய மேன்மை, ஞானம், விஸ்டம் இவைகள் எல்லாம் நம் மூலமாய், வரங்கள், வல்லமைகள், விடுதலைகள் நம் மூலமாய் வெளிப்படுகிறது. ஆமென். ஆகவே இவைகளை அறிந்து நாங்கள் இப்பொழுதோ எங்கே இல்லை, பூமிக்குரிய ராஜ்யத்திலே இல்லை, பரலோகம் என்னும் ஒரு இன்னொரு மேன்மையான மகிமையான ஒரு ராஜ்யம் நம்மை மேற்கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் அந்த ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப்பாக, அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இப்பொழுதே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் அல்ல. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், என்றோ ஒரு நாள் நடக்கிற காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருந்து வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே
முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு, கவனியுங்கள், குமாரனுடைய மேன்மையான மகிமையான சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். இருப்பார் அல்ல, இருக்கிறார். அவருடைய சொந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் செயல்படும்படிக்கு, இருக்கும்படிக்கு, செயல்படும்படிக்கு எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறார்? அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கி இருக்கிறார். என்றால் இனிமேல் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு செயல்பட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியம் அல்ல. இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப மகிமையான மேன்மையான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள், இலங்கையிலே இன்னும் நிறைய தேசங்களிலே, ஈவன் யூகேல கூட இதை செய்கிறார்கள். என்ன செய்வார்கள் என்றால், ஒரு தகப்பன் நல்ல ஒரு பெரிய பதவியில இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் என்றைக்கு மரிக்கிறாரோ அந்த கம்பெனி என்ன செய்தென்று சொன்னால், அவருடைய பதவியை, அவர் ஒரு நல்ல ஒரு பதவியில இருந்திருப்பார், நல்ல ஒரு salary கிடைக்கிறவராய் இருந்திருப்பார், மேன்மையான மகிமையான ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பார். ஆனா அந்த தகப்பன் மரிக்கிற பொழுது அதே பதவிக்கு அவருடைய பிள்ளைக்கு அதே பதவியை கொடுக்கிறார். இது இலங்கையிலும் இருக்கிறது, இன்னும் பல தேசங்களிலே இருக்கிறது. என்னுடைய தகப்பனாருடைய தம்பி, அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர். ஆனால் அவர் மரித்த பொழுது இலங்கை தபால் கந்தோர் என்ன செய்தார்கள் என்றால், அவருடைய மூத்த மகனுக்கு அந்த பதவியை கொடுத்தார். அப்ப கவனிங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த பொழுது என்னத்தை கொடுத்தார்? அவருடைய மேன்மையை, அவருடைய மகிமையை. அதனால் தான் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. இப்படியாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? எங்களுக்கு மகிமையான மேன்மையான பதவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்களை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் பண்ணி இருக்கிறார். அப்ப இவையெல்லாம் செய்து முடித்தாயிற்று. ஆமென். கவனிங்கள், எவர்களை முன்குறித்தாரோ, என்னத்துக்கு முன்குறித்தாராம்? அவர்களை வாசிக்கிறார் மறுபடியும் 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே என்றால் எங்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப நம்ம என்னத்துக்கு முன்குறித்தார்? குமாரனை போலவே நாங்கள் செயல்படும்படிக்கு முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்ப நம்மை ஏற்கனவே அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். என்றால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி, அதுதான் நீதிமான். எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி, அதுதான் நீதிமான். அப்ப நீதிமானும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மகிமையிலே மேன்மையிலே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு மகிமையான காரியம். ஆகவே நாங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, தேவன் எங்கே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறாரோ அந்த இடத்துக்குரியவைகளை, பரலோக ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஆகவே அதற்குரியவைகளை தியானிப்போம், அதற்குரியவர்களாய் செயல்படுவோம். அப்பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம்.
அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்காக சகலத்தையும் செய்து முடித்ததற்காக நன்றி. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகிமை உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி இருக்கிறீர். தேங்க்யூ லார்ட். எவ்வளவு மேன்மையான காரியத்தை நமக்காக செய்திருக்கிறீர். தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாங்கள் தேடும்படி எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், எங்களுடைய சிந்தைகள் புதிதாகட்டும். நாங்கள் புதிய தேசத்திலே, புதிய ராஜ்யத்திலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்ற எண்ணம் எங்களை அனுதினமும் மேற்கொண்டு நடத்தட்டும். உம்முடைய கிருபையிலே, உம்முடைய மேன்மையிலே, உம்முடைய மகிமையிலே இன்னும் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகள் பலுகி பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். மேலானவைகளை நாடுங்கள் என்று அருமையான வார்த்தைகள் கூட வழி நடத்தினீர்கள். உதாரணங்களோடு அடுத்து வந்து வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒருவரும், கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரும், மறு ஒலிப்பில் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் திரும்பமாக நாளைய சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் செல்லி இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தினார். தெளிவு பெற்றிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். நாளை திரும்பமாக ஊழியருடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், விடைபெறுவோம்.